அவங்களுக்கே தெரியும். பக்குவம் அடைஞ்ச பிறகு சொல்லுவாங்க, ஓகே இப்ப நாங்க எத்தனையோ பிசினஸ் எவ்வளவோ ஜாயின் வெஞ்சர் பிசினஸ் எல்லாம் பண்ண வைக்கிறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எனக்கு இதெல்லாம் சேர்ந்து பண்றாங்க. காரணம் என்னன்னா பயிற்சி. எப்படி பேசணும், எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும், எந்த வார்த்தைகள் மனிதனுடைய மனதை புண்படுத்தினோம், இது எல்லாம் பயிற்சி கொடுத்த பிறகுதான் சமூக சேவைகளுக்குள்ள கொண்டு வர முடியும். அதனால முதலாவதாக வாழ்க்கையை எடுக்கும் போது எந்த நிலையிலும் இந்த முன்னோர்களை குறை சொல்லி இல்ல நெகட்டிவா பேசுறவங்கள உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. இந்த 4 பேரையும் உள்ள இணைக்காம நீங்க ஒரு குழு அமைக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது, இந்த குழு அமைச்சவங்க நம்ம எப்படி நமக்குள்ள எப்படி நடந்துக்கணும்? ஒண்ணு, நமக்குள்ள அன்பா தான் பேசணும், அதிகாரமா பேசக்கூடாது. யாருடைய குற்றங்களையும் மக்களிடத்துல வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்த கூடாது. எதிரிகள் வேற எங்கிருந்து வரமாட்டாங்க, எதிரிகள் நமக்குள்ள இருந்து தான் உண்டாயிருவாங்க. எவ்வளவோ ஆழமாக திட்டமிட்டு இன்வெஸ்ட் பண்ணி பல விஷயங்களை செய்ய முன் வருவோம். ஆனா யாராவது ஒருத்தவரை வெறுப்போம், இல்ல அவருடைய குறைகளை வெளிப்படுத்துவோம். அவர் வெளியே போய் இது தப்பு அப்படின்னு மேல ஒரு கேஸ் போட்டு போயிடுவார். முடிஞ்சு போச்சு, செயல்படவே முடியாது. அதனால மக்களிடத்துல பேசும்போது அன்பாக பேசணும், அதிகாரமா பேசக்கூடாது, குறைகளை பார்க்க கூடாது. குறைகள் தெரிஞ்சுச்சுன்னா அவரை கண்ணியமா கூப்பிட்டு அவருக்கு புரிய வைக்கணும். இல்லைன்னா அல்லாஹ்விடத்துல கேட்டு அவருடைய இதாயத்துக்கு நசீபாகும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் அக்செப்டன்ஸ். நம்ம கூட பயணிக்கிறவங்க நம்மள மாதிரி நினைக்க கூடாது. எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க. பிரசாந்த் வேற மாதிரி இருப்பாங்க, ஆஜர் வேற மாதிரி இருப்பாங்க, நான் வேற மாதிரி இருப்பேன், ரஃபி ஆஜர் எல்லாரும் இங்க வேற வேற மாதிரி தான் இருக்கு. முகங்கள் எப்படி வித்தியாசமா இருக்கோ மனிதனுடைய மனமும் வித்தியாசமா தான் இருக்கு. இதை ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பயிற்சியை எடுத்த பிறகுதான் நம்ம செயல்பட முடியும். ஆனா இந்த பயிற்சியை நீங்க ஒரு நாள் 2 நாள் எடுத்த பிறகு ஒரு 3 மாசம் நீங்க செயல்படுத்திட்டீங்கன்னா மாஷாஅல்லாஹ் இந்த முழு டெல்டா பகுதிக்கு முன்மாதிரியா மாறிடுவீங்க. நீங்க 10 மகத்தாவை உருவாக்குவீங்க, நீங்க 100 மகத்தாவை உருவாக்குவீங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் மதீனாவுல செய்ததனுடைய விளைவு அடுத்த 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை சஹாபாக்கள் அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால் இப்படி எல்லா துறைகளையும் நிமிர்ந்து நிறுத்தினாங்கன்னா காரணம் பயிற்சி முறை, ஈமானிய தொடர்பு, அல்லாஹ்வுடைய கனெக்ஷன்ஸ். இதை நம்ம எப்படி வலுப்படுத்தணும்? மக்களுக்கு அன்பாக பேசணும். இரண்டாவது அக்செப்டன்ஸ், மக்களை ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது மக்களை மன்னிச்சிடணும். சின்ன சின்ன கருத்து முரண்கள் இருக்கத்தான் செய்யும். கருத்து முரண் இல்லாத வாழ்க்கை கிடையாது. எனக்கும் என் மனைவிக்கும் கருத்து முரண் வரும், எனக்கும் என் நண்பர்களுக்கும் கருத்து முரண் வரும். நான் கருத்து முரணை ஒருபோதும் கருத்து பகையாக பார்க்கணும். கருத்து பகையானா வெறுப்பு வரும், கோபம் வரும், பழிவாகும், அசிங்கமாகும். கருத்து முரண் இருக்கும், ஆனால் உடனே மன்னிச்சிடணும். இது ஒரு பயிற்சி. 4வது மிக முக்கியமான விஷயம், எல்லா நிலையிலும் சுயநலமாக இருக்கக்கூடாது, பொதுநலமாக இருக்க. இதை கொண்டு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி நினைச்சிட்டோம்னா நம்மளை கொண்டு ஹிதாயத் சமுதாயத்துக்கு நசீபாகும். எனக்கு பேர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், சாதனை கிடைக்கலாம், ஆனா மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்கிறது கிடைக்காது. இதை ரொம்ப ஆழமா விளைவிக்கணும். எதை செஞ்சாலும் யாரெல்லாம் அது உனக்காக செய்யறேன், உன் நபிக்காக செய்யற, உன் மார்க்கத்துக்காக செய்யற, உன் சரியத்தை பாதுகாக்கிறதுக்காக செய்யற, யாரெல்லாம் என் பொருந்திக்கொள். இந்த நினைப்போடு நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம்னா ஒருவேளை நமக்கு அது கிடைக்காம போகலாம், அதனுடைய கூலி நமக்கு கிடைக்காம போகலாம். ஆனா அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், நீ யார் இப்படி செயல்படுறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தை நான் மாஷா அல்லாஹ் தலைவர்களை, நீரை பாதுகாக்கக்கூடிய தலைமைகளை உருவாக்குவேன். அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். இன்னல்லாஹ் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், எஹ்சானுடைய மக்களுடைய கூலியை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன்னு சொல்றோம். அதனால தயவு செய்து இந்த பயிற்சிகள் வேண்டும். இந்த 4 முறைகளையும் யாரை எப்ப செயல்படுத்தலாம்னு சொல்லுங்க, அடுத்த கட்டத்துக்கு நம்ம